வணக்கம். அடக்குமுறை, அநியாயம், அத்துமீறல் அனைத்தும் இப்போ நம்ம தமிழகத்தில் நடந்துகிட்டு இருக்கு. எதனால? அனைத்தும் இந்த தமிழக வெற்றிக்காவும் தாவேக்காவை நோக்கி இந்த திமுகவால் ஏவப்பட்டிருக்கு. இந்த கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் அரசியலில் ஒரு மிகப்பெரிய மாற்றங்கள் உருவாகியிருக்கு. அதாவது மொத்தமாகவே மீடியாக்களை பூரா விலக்கி வாங்கி அவங்களுக்கு எதிராக செயல்படுறக்கூடிய மீடியாக்களை பூரா அடக்குமுறை செஞ்சு அதை பூரா அடித்து ஒழிக்கணுங்கிற அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய திட்டத்தோட திமுகவும் அந்த திமுக மறுமையினான சபரீசனோட அந்த பெண் நிறுவனமும் முழு மூச்சில் செயல்பட்டு இருக்காங்க. அதனுடைய செயல்பாடுகளை தான் இப்போ சமீப காலமாக நம்ம கண்கூட பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதனுடைய ஒரு இதாக தான் புதிய தலைமுறையை பேன் பண்ணியிருக்காங்க. அப்புறம் சுற்று வட்டார யூடியூப்கள் சேனலில் இருந்து இந்த பெரிய பெரிய மீடியாக்கள் எல்லாத்துலேயுமே விஜயை பற்றி ஒரு நெகட்டிவான ஒரு நெரேஷனையே கட்டமைக்கணும், உருவாக்கணும் அப்படிங்கிற ஒரு திட்டத்தோடைய தீவிரமாக செயல்பட்டு இருக்காங்க. அதுதான் இப்போ சமீபத்தில் நடந்துகிட்டு இருக்கு. தாவேகாவுக்கு ஒரு மிகப்பெரிய அடக்குமுறைகள் நடந்துகிட்டு இருக்கு. வெளியவே வர முடியாத அளவுக்கு ஒரு அடக்குமுறை நடந்துகிட்டு இருக்கு. அதாவது இப்போ தாவேகா உறுப்பினர்கள் யார் வெளியே எதை பேசினாலும் அங்கே ஜாமீனில் ப்ராப்ளம் வருது. அந்த கேஸில் மிகப்பெரிய அடக்குமுறை நடக்குது. அவங்களுக்கு எல்லாத்தையுமே ஹைகோர்ட்லேருந்து அனைத்தையும் செட் பண்ணி வச்சுருக்காங்க. எங்கேயுமே நமக்கு நீதியும் கிடைக்காது. இந்த கேஸில் மேலே எதுவுமே செய்ய முடியாத அளவுக்கு ஒரு திமுகவுடைய ஏவல்கள் அந்த அளவுக்கு தீவிரமாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. தாவேகாவை அடித்து ஒழிக்கணும் அப்படிங்கிறக்காண்டி. ஆனால் அனைத்தையும் மீறி நம்மளுடைய செயல்பாடுகள் இன்னும் வீரியமாக இருக்கும். அரசியலில் நல்ல ஒரு நிலைமைக்கு நம்ம தலைவர் மீண்டு வரணும். அதுக்கு நம்மளுடைய விர்ச்சுவல் வாரியர்ஸ் முழுமையாக கவனம் கொடலோட செயல்படணும். அடுத்த ஒரு 3 மாத காலங்கள் நம்மளுடைய காலமாக, நம்மளுடைய அரசியல் காலமாக நம்ம மாற்றி காட்டணும். அதனால் தலைவர்கிட்ட இருந்து வரக்கூடிய உத்தரவுகளை மட்டும் நம்ம செயல்படுத்தக்கூடிய ஆட்களாக இருக்கணும். அதை விட்டுட்டு அந்த கூட்டணி இந்த கூட்டணி நம்மளுக்கெல்லாம் ஒரு கற்பனை கதை எழுதுறது, இந்த மாதிரி எந்த இதுவும் இல்லாமல் முழு மூச்சோட தலைவருடைய திட்டம், தலைவருடைய அறிவிப்பு வர்றதுக்காண்டி நம்ம வெயிட் பண்ணுவோம். அதன்படி நம்ம செயல்படுவோம். அதன்படி 2026 எலெக்ஷன் நம்ம தலைவருக்கான எலெக்ஷனாக தான் இருக்கும். தலைவரை யாரை முன்னிறுத்துகிறாங்களோ அவங்களோட தான் கூட்டணி. தலைவர் தான் முதல்வர் வேட்பாளர். இதில் எல்லளவும் நம்ம பின்வாங்க போகிறது கிடையாது. எல்லாத்துக்கும் பீகாரோட எலெக்ஷன் நடக்க போது நம்ம எலெக்ஷன் தேதியும் அறிவிச்சிட்டாங்க. அதற்கப்புறம் அந்த எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு அப்புறம் ஒரு மிகப்பெரிய மாற்றங்கள் தமிழகத்துலேயும் உருவாக போகுது. மொத்த இந்தியாவுடைய பார்வையும் நம்ம தமிழக பக்கம் திரும்ப போகுது. அதுக்கப்புறம் தான் அரசியல் அந்த கூட்டணி மாற்றங்கள்லாம் மாறும். 12 மாதத்துக்கு மேலே அனைத்து கூட்டணிகளும் மாறிடும். இது கண்டிப்பாக நடக்கும். நம்ம தலைவராக ஏற்றுக்கிறக்கூடிய, நம்ம தலைவரை முதல்வராக ஏற்றுக்கக்கூடிய ஒரு கூட்டணி கண்டிப்பாக அமையும். தலைவர் தான் முதல்வர் வேட்பாளர். 2026 தலைவர் தலைமையில் தமிழகத்தில் கோட்டையில் கொடி ஏற்றுறது உறுதி. அதை நோக்கி தான் நம்ம பயணிக்கணும். அதை நோக்கி தான் நம்மளுடைய எண்ணங்கள் முழுமையாக இருக்கணும். வேறு எந்த எதிர்கட்சிகளோட எந்த சதி வலையிலையும் நம்ம உளுந்துடாமல், நம்மளுடைய சிந்தனைகள் எதை நோக்கியும் திரும்பிடாமல் முழுக்க நம்மளுடைய சிந்தனைகள் பூரா தலைவரை முதல்வராக்கணும் அப்படிங்கிற எண்ணம் மட்டும்தான் இருக்கும். இப்போ உள்ள சூழ்நிலைகள் அனைத்தும் கூடிய விரைவில் மாறும். இது நடக்கும். தீபாவளிக்கு அப்புறம் அனைத்தும் மாறும். இது நமக்கான காலமாக மாறும். அவங்க என்னென்ன சதி வலைகள் தீட்டினாங்களோ அது எல்லாமே மாறி, அது எல்லாமே அவங்களுக்கு ஆப்போசிட்டாக தான் இன்றைய நிலைமையில் இருக்குது. ஆனால் அதை நம்மளால் வெளியே சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலையில் இன்றைக்கி இருக்குது. இதை கூடிய சீக்கிரம் மக்கள் எல்லாரும் உணர்ந்து தான் இருக்காங்க. கரூர் மக்களே முழுக்க நம்ம கூட தான் இருக்காங்க. தலைவரை நம்பி தான் இருக்காங்க. தலைவரை எந்த வகைத்துலையும் ஒரு சின்ன ஒரு குறையாக கூட எந்த மக்களும் சொல்லலை. பாதிக்கப்பட்ட குடும்பமே நம்மளை நல்ல மக்கள் தான் சொல்லுது. நம்மளை எந்த குறையும் சொல்லலை. அதனால் ஆண்டவன் இருக்கான், மக்கள் நம்ம கூட இருக்காங்க. வெற்றி நிச்சயம். கண்டிப்பாக இது நமக்கான தேர்தலாக அமையும். 2026 வெற்றியை நோக்கி பயணிப்போம். அதனால் அவங்களுடைய நினைப்புகள்லாம் எதுவுமே அப்படியே நடக்காது. இது நமக்கான தேர்தல் தான். நமக்கு வெற்றி நிச்சயம். அதாவது அவங்க நினைக்கிறாங்க அவங்களோட கூட்டம் மாதிரி எல்லாத்தையும் விலக்கி வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நமக்கு நம்ம தலைவரோட கூட்டம் உண்மையிலேயே அன்புக்கான சேர்ந்த கூட்டம். நம்ம தலைவரை மட்டும் தலைவராக ஏற்றுக்கிட்டு வேறு எந்த இதையும் யோசிக்காமல் நம்ம தலைவரை முதல்வராகணும் அப்படிங்கிற எண்ணத்தில் ஒரு அன்பால் சேர்ந்த கூட்டம். இதெல்லாம் விலைக்கே வாங்க முடியாது. ஒரு 10 பேர் விலை போவான். இன்றைக்கி அதாவது இந்த எதிர்ப்புகள் அடக்குமுறைகள்னால ஒரு 10 பேர் அவங்களுக்கு பேசுவான். அதனால் இதையெல்லாம் வச்சு ஒன்றுமே கணிச்சிடாது. தலைவரோட அடுத்த மூவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இன்னும் ஒரு பிரம்மாண்டமாக இருக்க போகுது. நம்மளுடைய அரசியல் அடுத்த ஸ்டெப்பு இன்னும் பிரம்மாண்டமாக இருக்க போகுது அப்படிங்கிறது கூடிய விரைவில் நமக்கு காட்டுவோம். அதை நோக்கி நம்ம பயணிப்போம். இதனால் இன்றைக்கி நடக்கிற சூழ்நிலைகள்லாம் நம்ம பெருசு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாமே ஒரு சின்ன கண் துடைப்புகள் தான். இன்றைக்கி ஏதோ நம்ம கட்சிக்கே ஒரு டிஸ்ட்ரிக்ட் பட்டது மாதிரி, அதாவது எல்லா இடத்துலையும் ஒரு பெரிய பெரிய கூட்டத்தை கூட்டிட்டோம்.
அதுக்கெல்லாம் வந்து இது ஒரு டிஸ்ட்ரிக்ட் அந்த மாதிரி இன்றைக்கி வந்து நம்மளுடைய செயல்பாடுகள் முடங்கி போயிருக்கு. அதனால் வந்து இதையெல்லாம் விட்டு மீண்டு வருவோம். இந்த கரூர் மக்களுக்கு உண்மையிலேயே நம்பிக்கை அளிக்கக்கூடிய விதமாக நம்மளுடைய செயல்பாடுகள் இருக்கும். அந்த மக்களோட கடைசி வரை நிற்போம். கரூரை மையப்படுத்தி அடுத்த எலெக்ஷனே வந்து நம்ம அதை வச்சு தான் சந்திக்க போகிறோம். அதனுடைய நடந்த சூழ்ச்சிகளை வச்சு தான் நம்ம அடுத்த எலெக்ஷனே சந்திக்க போகிறோம். இதன் மூலமாக நமக்கு வெற்றி கிடைக்கும். இன்னொரு வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க, லைக் பண்ணுங்கள். தொடர்ந்து இப்போ மாதிரியே தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. இன்னும் மென்மேலும் நம்ம தளபதியை பற்றி வீடியோக்கள் போடுவோம். நம்ம தாவேகாவை பற்றி இன்னும் அதிக வீடியோ போடுவோம். மக்கள் நிறையா நம்மளுடைய உண்மைத்தன்மைகளை நம்ம மூலமாக தெரியப்படுத்துவோம். அதனால் வந்து உங்களுடைய சப்ஸ்கிரிப்ஷன் அதிகமாக தேவை. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நல்லபடியாக சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம இன்னொரு வீடியோவில் மீண்டும் சந்திப்போம்.